எங்களை வாழ வைக்க வெங்கல சர்வமானே, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்வமானே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா ஐயா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக, இந்த ஆலயத்தில் கூடி வந்து இப்படிப்பட்டதாக ஆண்டவருடைய சமூகத்தில் பாடல் பாடி துதித்து வேத வசனங்களை சிந்திப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு விரும்புகிறார். ஆனால் தொடர்பு வைக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையே இருக்கிற அந்த பாவம் தடுக்கிறது, தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வதற்கு தடுக்கிறது. எனக்கு இந்த மனுக்குலம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த மனிதனை எப்படி படைத்தார்னு சொல்லி நம்ம மண்ணினாலே படைத்தார். மண்ணினாலே படைத்து தம்முடைய சாயலிலே படைத்தார். பரலோகத்தின் ஆண்டவர் படைத்த தெய்வம் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நம்ம படைத்து உலகத்தில் வாழ்ந்து பழகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். மனுக்குலம் ஆசீர்வாதமாக இருந்ததா என்று சொல்லி பார்க்கும் பொழுது சத்ருவானவன் அந்த ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டான். சத்ருவானவன் எப்படி வந்தான்? நய வஞ்சலிப்போடு வஞ்சிக்கிறவனாய் வந்தான், வஞ்சித்து விட்டான். மனுக்குலத்தின் ஆசீர்வாதம் பறிபோய் விட்டது. திரும்பவுமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே இரண்டாவது மனுவை எடுத்தவர் தான் இயேசு. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மானியத்தை ஒரு நடில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் காணித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தலை எரித்துவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாய் என்று சொல்லி அகத்திய முனிவர் தன்னுடைய வாக்கியத்தில் எடுத்து வரைக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைக்குரியவர் யார்? இரண்டாம் ஆதமாக இந்த உலகத்தில் வந்த இயேசு. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாததினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டு விட்டோம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டோம், பாவம் செய்து விட்டோம். பாவத்தினாலே மரித்த மனுக்குலத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அந்த உயிரை கொடுத்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து மீண்டுமாக உயிர் கொடுக்க வந்தார். உயிர் கொடுத்த வந்து அவர்களுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து மரணத்தை ஜெயித்து கொடுத்தார். இதுக்கு இந்த உலகத்தில் அதை யாராவது நினைக்கிறார்களா? மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு கிடைத்திருக்கிறது, ஒரு உயிர்த்தல் கிடைத்திருக்கிறது. மரணமே ஒரு கூரங்கை பாதாளம் ஜெயங்கள் என்று சொல்லி இயேசு மரணத்தை ஜெயித்து கொடுத்திருக்கிறார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாகும்படி இயேசு அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு அல்ல, உலக பிரகாரமான அற்புதங்கள் மட்டுமல்ல. மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்ப வேண்டும். மரணம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அந்நியும் மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒரே தரம் மரிப்பு, பின்பு நியாய தீர்ப்புடைய மனுஷனுக்கு எண்ணிக்கப்பட்டிருக்கிறபடியே சொல்லப்பட்டிருக்கு. மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை துவங்குகிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை துவங்குகிறது. அதனால அந்த வயசு உலகத்தில் வாழும்போது மரணத்துக்கு பிறகு இரண்டு இடம் இருக்கு. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். பாதாளத்தில் யார் வேதனைப்படுகிறான்? ஐஸ்வர்யம் வேதனைப்படுகிறான். அவன் புழு துடிப்பது போல துடித்து கொண்டிருக்கிறான். பூமியிலே சம்பரமாய் வாழ்ந்தான், அவன் வசதியாய் வாழ்ந்தான், அவனுக்கு எந்த குறையும் இல்லை. இதுக்கு வசதியை தேடி மனுக்குலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம் இருந்தால் போதும், பட்டம் இருந்தால் போதும், உயர்ந்த ஒரு வேலை இருந்தால் போதும்,
இந்த ஜீவனத்துக்கு என்ன குறைவில்லாமல் இருந்தால் போதும் நினைக்கிறாங்க. ஆனால் வேற புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரன் வந்ததும் ஒருவனையும் எண்ணக்கூடாமான திரளான கூட்டமாய் ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு கூட்ட மக்கள் வெண்ணங்கி தெரித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அங்கே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ரட்சிப்பின் மகிமை என்று சொல்லுகிறார்கள். திருச்சபையில இப்படியெல்லாம் கூடி வருகிற நேரத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து ஆவியானவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். மகனே மகளே, நீ ரட்சிக்கப்பட வேணும்னு சொன்னால் இந்த பூமி ஒரு சொந்த என்று இந்த பூமி ஒரு சொந்த இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். யார் உலகத்திலே மரணம் ஆண்டு கொண்டது, மனிதனை மரணம் ஆண்டு கொண்டது. மரணம் ஆண்டு கொண்டபடினாலே மரணத்தை அவன் சந்தித்தே ஆக வேண்டியதாக இருக்கும். முதலாவது மரணம் பரிசுத்தவானை கொண்டு, பாவை கொண்டு, ராஜாவை கொண்டு, பிரபு கொண்டு, உலகத்தில் அத்தனை கோடி மக்களுக்கு முதலாவது மரணம் உண்டு. வேதத்தில் இன்னொரு மரணம் சொல்லுது, இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த மரணத்திலிருந்து யார் தப்புவிக்கப்படுகிறார்கள்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், மரணத்தின் சாயல் நீக்கப்பட்டவர்கள். கோழி குஞ்சிய அடைக்கி வைப்பாங்க. அந்த கோழி குஞ்சு அடகாக்கும் 21ஆவது நாளில் அந்த கோழி முட்டை உடஞ்சி உள்ள இருந்த ஒரு குஞ்சு எனச்சியும் வெளியே அழகான ஒரு தோற்றத்தோடு வரும். இதே போல மனிதனுடைய இந்த மாயான சரீரத்திலிருந்து ஒரு மகிமையான ஒரு சாயல் வெளிப்படும். இந்த மகிமையான சாயல் எங்கே போகும் என்று சொன்னால், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகுமா? இந்த மாம்சம் மண்ணுக்கு போகும். ஆத்மா எங்கே போகும்? சுத்திகரிக்கப்பட்ட எங்க ஐக்கியம் இருக்குதோ அங்கே என்ன செய்யறோம்? போயிடும். தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தா அந்த கோழி முட்டை அந்த கோழிக்கு கீழே அடக்கி வச்சிருக்கும் போது அந்த அடையினுடைய அந்த ஹீட்டில் அது உயிர்ப்பிக்கப்படுது. இதே போல இயேசு கிறிஸ்துவோடு உலகத்தில் வாழ்வதற்கு பழைய ஆதாமின் சாயல், மரணத்துக்கு எதுவான சாயல், இந்த ஆதாமின் சாயல் நம்மை விட்டு நீக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் சாயலிலே நாம் காணப்படும் போது உயிர்ப்பிக்கப்பட்ட சாயல், மரணம் நம்மை விட்டு நீங்கிவிட்டு ஒரு நிச்சயம். அது எப்படி நாம் உணர்ந்து கொள்ளாமல் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 1ஆம் வசனத்தில், உயிருள்ளவனு பேர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உயிரோடு கூட இருக்குன்னு சொல்றா, அந்த உனக்குள்ள என்ன இருக்கு? மரணம் இருக்குது, செத்தவனாய் இருக்கிறாய். அப்ப எப்படி பிழைக்கப்படுவது? லூக்கா 4:4 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு நீங்க பிழைத்து கொண்டீங்களா?
வாலிபன் ஒரு வண்ணத்து பூச்சி கையில் வைத்துக்கொண்டு ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டான், என் கையில் ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு, வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்குதா செத்து இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஞானி யோசிச்சார். அந்த வண்ணத்து பூச்சி ஒரு அற்ப ஒரு பிராணி, உயிரோடு இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் இறுக்கி நசுக்கிதான் செத்து போயிடும். செத்து போச்சுன்னு சொன்னா உயிரோட வச்சு பறக்க வைக்கணும். அப்போ ஞானம் சரியில்லைன்னு சொல்லிடுவான். யோசிச்சு சொல்லியிருக்கிறாரு, கைக்குள்ள இருக்கிற வண்ணத்தை பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து இருக்கிறதும் கையை பொறுத்தது. இருதயத்துக்குள்ள இயேசு வந்திருந்தா அந்த உயிர்த்தலும் சாயல் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. இளையகுமாரன் பழைய சாயல்ல தான் வாரான், தந்தையோடு தான் வாரான். தகப்பனை கட்டி பிடிச்ச உடனே என்ன சொல்றான், பாவ அறிக்கை செய்யறான். தகப்பனே உமக்கும் பாவம் பரத்தும் பாவம் செய்தேன், இனி முடிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கு, நான் பாத்திரன் அல்லன்னு சொன்ன உடனே தகப்பனுடைய ஒரு உள்ளான மனிதனுக்கு மனசுக்குள்ள ஒரு நியாயம் கிடைக்குது. நியாயமா நினைக்கிறான், உண்மையிலே மனம் திரும்பி வந்திருக்கிறான். அதனால குமாரன் சொல்லி ஏற்றுக்கொண்டு அங்கரங்கள் துளைக்க செங்கோடி சூரக்க தொங்கி கூசில் மாறிக்க, அங்கரங்கள் துளைக்க செங்கோடி சூரக்க தொங்கி கூசில் மாறிக்க, போர் வந்தம் அனைத்தும் பொங்கி தங்க சிங்கா தங்கரன்மன சிங்காசனத்தில் அமர்த்த, மகனே மகளே ஓ நிதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. என்னாகும் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிபட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பழைய ஏற்பாட்டில் வனாந்தரத்தில் போஷிக்கப்பட்டாங்க. அதை குறித்து அவங்க முறுமுறுத்த போது, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த போது கர்த்தர் பார்த்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்த உடனே அவங்க செத்து போயிடுறாங்க. எனக்கு நம்மை மனுக்குலத்தை ஏதேன் தோட்டத்தில் ஒரு சர்ப்பம் தீண்டி இருக்கிறது. இந்த சர்ப்பத்தினால் வந்த பாவம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள விஷமாக இருக்குது. தீமை என்ற விஷம் ஏறி போய் இருக்குது. இந்த தீமை என்ற விஷம் எப்படி நீங்குகிறது என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு முதியவர் வயதான காலத்தில் சுகவீனமாய் அவங்க ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கப்பட்டிருந்தார். இப்படி சேர்க்கப்பட்டிருக்கும் போது அந்த ஆஸ்பத்திரியில் பக்கத்து வீட்டில் ஒருவர் படுத்திருந்தார். அவரை பார்க்கிறதுக்கு அவர் பேத்தி வந்து அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு வந்தார். இந்த முதியவருக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ரத்தம் உங்களுக்கு ஏற்ற வேண்டியது, ரத்தம் ஏற்றினாலும் நீங்கள் பிழைக்க முடியும், ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டில் உள்ளவர் இருந்தார். அப்படி பேச்சு வந்தவுடனே அதை சொன்னார். இக்கடையில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க உறவினர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவர் ஒரு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கொடுத்தாங்க. ஒருவருடைய ரத்தமும் பொருந்தவில்லை. ஆகினால ரத்தம் செலுத்தப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் யாருடைய ரத்தமும் பொருந்தும். இந்த வாலிப தங்கச்சி வந்தா என்னுடைய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க, சேர்ந்துச்சு நான் கொடுக்குறேன்னு சொன்னோடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சேர்ந்துச்சு. உடனே கொடுத்ததாக பழச்சிக்கிட்டார். எனக்கு அந்த மனிதர் குறைத்து கொண்டதுனால இந்த வாலிப தங்கச்சி வரணும், எம்மா ராஜாத்தி எனக்கு ரத்தம் கொடுத்தாங்க, நான் பழச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த அன்பை, அந்த பரிமை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும்
நமக்காகவும் ரத்தம் கொடுத்திருக்கிறாரு. பிழைத்துக் கொண்டோம். இந்த பிழைத்துக் கொண்ட இந்த அன்புக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு பிழைப்பு உண்டாயிருக்கிறதே. அவர் நோக்கி பார்க்கும்போது, பூமியின் எல்லையில் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். வேற எங்க போனாலும் என்ன முடியாது, பிழைக்க முடியாது. இஸ்ரேல் மக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வைத்த காரியம், ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி, இன்னொன்று பாதாளத்துக்கு கொண்டு போகிற வழி. மிஷனரி பணித்தளத்தில் ஒரு தம்பி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உற்சாகமாக ஊழியம் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. இந்த பலவீனத்துக்காக மிஷனரிகள் சில சத்தான காரியங்கள் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த தம்பி அந்த சத்தான ஆகாரத்தை சாப்பிடாம போயிட்டான். கிராம ஊழியத்துக்கு போயிட்டான். போன இடத்துல அவனுக்கு மிக்ஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டு போனான். அவங்க ரொம்ப சத்தம் போட்டாங்க. உடனே ஒரு தனி அறைக்குள்ள போயிட்டான். கூட்டிகிட்டு படுத்துக்கிட்டான். தூங்கிட்டான். தூங்கும்போது சொப்பனத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் சொப்பனத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நீ போவாதுன்னு சொன்னீங்களா? நாங்கள் சொன்னோம்ல, கேட்டியா? இந்த கூட்டத்துக்கு போன என்ன கிடைச்சு? உனக்கு அன்பு இல்லை, உன்னை திட்டி விட்டாங்க, எங்கே போனாலும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் பெரிய ஒரு பாதாளமான ஒரு இடத்துல கொண்டு விட்டு மறைஞ்சிட்டாங்க. இவன் புத்தி தெளிஞ்சு ஐயோ இயேசுவேன்னு சத்தம் போட்டு முழிச்சிருக்கான். முழிச்சதும் தாமதம். அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சாத்தான் என்ன செஞ்சிருக்கான், உங்களுக்கு பாதாளத்துக்குள்ள கொண்டு தள்ளுறதுக்கு என்னெல்லாம் இந்த எல்லாவற்றையும் செஞ்சுட்டுருக்கேன்னு சொல்லி, இதெல்லாம் பிழைக்கிறதுக்கு ஒரே வழிதான் சொல்லி நல்லா அறிந்து கொண்டு சொந்த ஜனத்துக்கு நரகம் ஒன்று இருக்குது, மோட்சம் ஒன்று இருக்குது, தப்பி பிழைக்கிறதுக்கு இயேசுதான் வழின்னு சொல்லி வேகமா சொல்லிட்டு இருந்தான். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றார், சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான். எனக்கு திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உள்ள இருக்கிற பழைய சாயலை களைந்து போட வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய சாயல், உயிர்த்தலின் சாயலை தரித்துக் கொள்ளும்படிக்கு நமக்குள்ள உணர்த்தி கொண்டிருக்கிறது. புதிய சாயல் என்றால் என்ன? பழைய ஆதாமின் சாயல் மரணத்துக்கு ஏதுவானது. புதிய சாயல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழும் சாயல் விண்ணுக்கு ஏறி சென்றாரே. கலிலே மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டு வருவார். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாய லோத்துவுக்காக பரிந்து பேசினாரோ, 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? இல்லை, 5 பேர் குறைஞ்சிருப்பாங்க, அழிப்பீரோ? 40, 30, 20, 10ன்னு சொல்லி பரிந்து பேசி கடந்து போய்விட்டார். ஆனால் துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பது இல்லை. நீதிமானாகிய லோத்தை லட்சித்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய கையை பிடித்து எழுத்து, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, சீக்கிரமாய் ஓடிப்போ, அக்னியினால் அழிய போகுது, இந்த பூமி அழிய போகுது, இந்த பூமி அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு, நீயும் சந்ததியும் விளைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு உள்ள வந்துட்டாரா? இதோ திருடன் திடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறது வேறொன்றுக்கு வரலாம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். எதுக்காக உலகத்தில் இயேசு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. யோவான் 10:10 சொல்லியிருக்கிறார். திருடன் திருடி கொண்டு போவதுக்கு வந்திருக்கிறான். திருடன் நிறையா நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருவான்? திருடி கொண்டு போயிடுவான். அவனுடைய இருதயத்தை திருடிட்டு போயிடுவான். இவனுடைய இருதயம் எங்கேயோ போயிடும். பரலோகத்தின் தேவன் வாசமாக இருக்கிற இடம் இந்த இருதயம்.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. தேவன் தாமரைக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமரைக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாரையும் துடைக்கின்றாரே. தேவன் தேவனாயிருந்து கண்ணீர் யாரையும் துடைக்கின்றாரே. கண்ணீர்களை துடைக்கிறார் இயேசு. லாசரு மரித்து போன சொன்ன உடனே வீட்டுக்கு வந்து எல்லாரும் அழுகிறதை பார்த்த உடனே அவரு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஒரு பாவி கட்டு போவதற்கு சித்தமல்ல. காட்டுக்கரையில் போயிட்டு அப்படி நிறைய கற்களை பைப்பில் அள்ளி போட்டு நீ வரும்போது வழி வழியா தூவிட்டே வந்திருக்கிறான். சில கற்கள் வீட்டுக்குள்ள வச்சு அங்கே அந்த இருட்டில் லேச லைட் பட்டவனே மின்னணும்னு யோசிச்சிருக்க. அந்த கல் வித்தியாசமான கல்லா இருக்குங்களே அப்படின்னு சொல்லி கல்யாணம் போய் காமிச்சிருக்க. அந்த கல்லி நிறைய விலைக்கு போகலான்னு சொல்லி கேட்டிருக்கான். அவன் விலையை சொன்ன அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னு சொன்ன நல்ல விலை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஏராளமான கற்களை வீசிட்டேனே. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன செஞ்சிட்டோம்? மாயையில கழிக்கப்பட்டோம். உன்னை பெற்ற மாதாயங்கே போய்விட்டவா தந்தையங்கே. போய்விட்டாரோ 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 உன்னை விட்டு போய்விட்டாரோ உன்னை விட்டு இருடனை போல் சாகுவரோ இடுக்கிடுவாய் நீயும் பாம்பின் வாயில் தவளை போல பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் 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 பரிதவிப்பாய். அருமையான பாட்டியம்மா புரிஞ்சாதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இப்படித்தான் பாட்டி, இந்த உலகத்தில் நம்ம நீடித்த காலம் வாழ போற இல்லை. ஒரு நாள் மரணம் சந்திக்கும். மரணம் சந்திக்கும் போது நம்மெல்லாம் பாவம் செஞ்சிருக்கனால பாதாளத்துக்கு போயிடும். ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம் இயேசு செஞ்சிருக்காரு. பாவம் மன்னிப்புக்காக சிலுவையில தொங்கி இருக்கிறார். நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அவரை மட்டும் நீங்க போய் பாருங்க. பார்த்தவங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அவர் மனசுல ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த பரலோக பாக்கியம் கிடைக்கும். பாட்டி இல்லையா, யாருக்கும் எந்த அநியாயம் செய்யல. அந்த ஆண்டவன் எனக்கு நல்ல இடத்த தருவான். இன்னைக்கு இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போதே ரட்சகர் யார்? ட்ரெயின்ல போய் பயணிக்கணும்னு சொன்னா எங்க போய் டிக்கெட் எடுக்கணும்? ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம என்ன செய்யணும்? புக் பண்ணி நம்ம டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணணும். பஸ்ல போகணும். அந்த கம்பெனியில் அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட போய் நாங்கள் இத்தனை பேர் வாரோம், பஸ்ஸில் புக் பண்ணணும். புக் பண்ணாமல் ஏற முடியாது. ரிசர்வேஷன் பண்ணவங்க பேசாமல் கீழே நிற்பாங்க. மற்றவங்க ஏறட்டும். உள்ள டிக்கெட் ஏங்கிட்டலாம் இருக்கு, நிச்சயம் ஏண்டெல்லாம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு. நோவா பேழைக்குள்ள அந்த 8 பேர் ஏறி கதவை கர்த்தர் அடைச்சிட்டார். பாட்டியமாக தெரியாமல் போச்சு. காலங்கள் உருண்டு போன பிறகு சாது சுந்தர் சிங் சொன்னது போல அந்த மறிக்கிற தருவாயிலே நம்ம கண் அந்த கை கால்கள்லாம் போட்ட இடத்துல கிடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடக்கும்போது கண்ணு அந்த ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கறதுக்குரிய ஒரு மாறுதல் நடக்கும்போது, அந்த கண் தெரியும் போது, அந்த கண் பார்க்கும்போது யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்காங்களே, கொடூரமா இருக்கிறாங்களே, என்னை கட்டி கொண்டு போக வந்திருக்கிறாங்களே, எங்க ஐக்கியம் வச்சிருந்தாங்க இவங்க? ரட்சகரை பார்க்கலையே, எருசலேமில் வாசமாயிருந்தோம், ராஜாவை தரிசிக்கலையே. எருசலேம் ராஜாவின் நகரம் சொல்லப்படும். எருசலேம் ஆலயத்துக்கு போனவனே
அந்த எசேக்கியா ராஜா தரிசிக்காரு. இன்னைக்கு நம்ம தரிசிக்கிறோமா? மாயான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நம்முடைய மரணத்தின் சாயல் உயிர்த்தெழுதலின் சாயலாக மாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு. அவர் நோக்கி பாருங்க, ரட்சிக்கப்பட்டார். பாட்டி கடைசியில் கத்தி கத்தி அவர் உயிர் எங்க இருப்பாங்க. ஐயோ, ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் இயேசு வைத்துக் கொண்டதுனால அவங்க வயிற்றுல ஒரு கட்டி வேலூர் ஆபரேஷன் பண்ணி சிகிச்சை வேலை மரணத்துக்கு நெருங்கி ஆசிரியத்தில் வைக்கப்பட்டிருந்தாங்க. போய் பார்க்கும்போது அவங்க சொன்ன சாட்சி, என் கால மாட்டிலையும் தலைக்க மாட்டிலையும் தேவதூதர்கள் இருந்தாங்க, நான் பரலோகத்துக்கு வாழ போறேன். இயேசுவினால பாவம் தேடு மீட்பை என்றே கற்றுக்கொள்வார். இயேசுவினால பாவம் தேடு மீட்பை என்றே கற்றுக்கொள்வார். குருசில் தொங்கும் நேசர் பாரோ, குருசில் தொங்கும் நேசர் பாரோ, குணமாக்குவார் இப்போவாரோ, குணமாக்குவார் இப்போவாரோ. அன்று தெளிவா சொல்லிட்டார். உலகத்தின் முடிவுல ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு வெண் சிங்காவத்தில் இறங்கி வரும். மரித்தோர் சிறியோர் பெரியவர்களாக இருப்பாங்க. புஸ்தகங்கள் திறக்கும், தீர்ப்புகள் கொடுக்கப்படும். அவனவன் தன் தன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நான் வர்றேன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கலாத்தியர்கள் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆவிக்கண்டு விதைக்கிறவன் ஆவிக்குரிய அந்த உயிர் தொழில் சாயலை விதைப்பான், பெறுவான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் சிந்தை மரணம் ஆகினால்தான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படி நம்முடைய சொந்த குமாரனை பாவத்தை போக்கும் பலியாகும் பாவம் மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்திலே அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து விட்டார். சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டார். இதை பிடிக்கிறாய் எப்படி, பின்கையை கட்டுகிறாய கட்டு, வாரினால் அடிக்கிறாய அடி. ஒப்பு கொடுத்து விட்டார். யாருக்காக? நமக்காக. விவேக்குவர்களாக தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நம்மை இரட்சிக்கும்படி சுத்தமாயிற்று. பரலோகத்தில் உள்ளவைகள் ஒவ்வொருவாகும்படி அவருக்கு விருப்பமாயிற்று. உலகமான சுயஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. இந்த பிரசங்கமா இருக்கிற வேலை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த பிரசங்கத்துல முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. சென்னையில் சில வருடத்துக்கு முன்பதாக நல்ல மழை பெஞ்சிருந்தது, நிறைய தண்ணி கட்டிக்கிறது. அங்கே வாக்கிங் போகிறது வாக்கிங் வந்துக்கிட்டு இருந்தாங்க. வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி பக்கத்தில் ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அவங்க அதை கவனிக்காம போல வந்துக்கிட்டு இருந்தாங்க. நாய் வேகமாக குலைச்சு, இன்னும் குலைச்ச உடனே அவங்க பார்த்தாங்க, எதுக்கு இந்த நாய் குலைக்குதுன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நாய் குலைச்சவங்க நிற்கல. அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்க அந்த தண்ணிக்குள்ள ஒரு மீன் கம்பி அடைந்து கிடக்குது, உயிருக்கு ஆபத்தான ஒரு காரியம் இருக்குது. உள்ள கால் வச்ச உடனே என்ன செஞ்சிடும், கரண்ட் பிடிச்சி எல்லாரும் உயிரையும் வாங்கிடும். மரணத்துக்கு ஏதுவான காரியம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல. எல்லா ரகசியங்களும் வெளியரங்கமாக பகவான் சுத்த நாளிலே செஞ்ச எல்லா பாவமும் திரையில ஓடுறது போல ஓடும், மறைக்க முடியாது. இன்னைக்கு என்ன செஞ்சிடலாம், சரிபடுத்திக் கொள்ளலாம். சிலுவைக்கு போய் ஆண்டவரே எனக்காக நீ பாடுபட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துடலாம். நாய் உள்ள பாஞ்சிச்சு, நாய் செத்து போச்சு. அதுக்கு ஒரு தான் பார்த்துருக்காங்க. நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சுட்டு நாய் உள்ள போயிட்டு. இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் மறித்து உயிர்த்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். ஆண்டு என்ன செய்கிறார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் இருக்கட்டும், சுற்றி வேறு கொடுக்கிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டுப்படலாம் சொல்லி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? மகனே
மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. கெட்ட மகளை போல குட்ட வழிகளிலே மட்டும் விதிலே அலைந்தார். கெட்ட மகளை போல குட்ட வழிகளிலே மட்டும் விதிலே அலைந்தார். உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனுக்கு திட்டம் இது நீ முடிவா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனுக்கு திட்டம் இது நீ ஓடிவா. ஓடிவா. லோத்துடைய குடும்பத்தை பார்த்து நீ ஜீவன் தப்பு ஓடு. எதுக்கு? ஒரு பெரிய ஆபத்து. பஸ்ல பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வேகத்தடையில் ஏறும்போது டிரைவர் பிரேக் அடிப்பார். பிரேக் அடிக்கும் உள்ள ஒரு சோப்பு லைட் எரியும். எதுக்குன்னா நீங்க சுதாரிப்பா இருந்துங்க. இதே போல வெள்ளம் போல சத்து வரும்போது ஆவியானவர் என்ன செய்யறாரு? கொடியேற்றுறாரு. இந்த கடைசி காலத்துல எத்தனை பாவம் வரைக்கும் போயிருக்கு தெரியுமா? ஒரு நாள் காட்டு வழியே ஒரு வாலிபன் போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகத்தில் அவன் போயிட்டு இருக்கும்போது தண்ணி கிடைக்கலோட போயிட்டே இருக்கான். எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்க்கான். மேலேருந்து ஒரு அருவி ரொம்ப தூரத்தில் விழுறது பார்த்த உடனே தண்ணியை குடிக்கிறதுக்காக தூரத்தையும் பொருட்படுத்தாம நடந்து போய் தண்ணி குடிக்கிறதுக்கு 2 கையிலையும் பிடிச்சு குடிக்க போகும்போது அங்கேருந்து ஒரு பறவை தட்டி விட்டவனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. தண்ணி கை கட்டினது வாய் கட்டாமல் போயிட்டுன்னு சொல்லி திரும்பவும் தண்ணி குடிக்கிறான். அந்த பறவை திருப்பியும் வந்து தட்டி விடுது. இந்த பறவை எதுக்கு தட்டி விடுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படி மேலே பார்க்குறான். மேலே பார்க்கும்போது அந்த இடத்துல மேலேருந்து ஒரு பாம்பு விஷத்தை கைக்கு கட்டுருக்கு. இந்த தண்ணியில் விஷம் கலந்துருக்குது. அதை குடிச்சு அவன் செத்து போயிடுவான். கடல் 20 வலை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. கடல் 20 வலை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. நல்லோரையும் பொல்லாரையும் பிரிப்பாங்களே. நல்லோரையும் பொல்லாரையும் பிரிப்பாங்களே. உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே. உலகத்துல முடிவு நாட்களில் நடக்கும்போது பிரிக்க போறாங்க. ஆகினால துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பது இல்லை. ஊழியம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா? துன்மார்க்கரை பார்த்து நீ தாப்பா நல்லா இருக்கா, நீ வாழ்ந்து சுயத்தின்னு சொல்லி வாழ்த்துறதுக்காக ஆண்டவர் அனுப்பல. துன்மார்க்கரை பார்த்து என்ன செய்யணும்? நீ பாவத்தில் இருக்கா பத்தியா, செத்து போய் பிழைக்க மாட்டான். நிறைய பேர் குடிக்க அடிமையா இருப்பாங்க. நிறைய பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. நிறைய பணத்துக்கு பண ஆசைக்கு அடிமையா இருப்பாங்க. அநியாயமா அடுத்தவங்களுடைய இடத்தை அபகரிச்சிருப்பாங்க. இந்த உலகத்தில் நல்லா தான் இருக்கும். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைநிற்பது இல்லை. திரும்பு, மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு, இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே.